கத்திரிக்காய் மசாலா பிரட்டல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து செஞ்சுருப்போம். ஆனால் இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க மிச்சமே வைக்காமல் சுத்தமாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்போவாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு வந்து ஆட் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா அதில் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கட்டி அளவு பூண்டை வந்து தோல் உரித்து தட்டி வந்து சேர்த்துருங்க. பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அதோடய வாசம் வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒரு கை அளவுக்கு எண்ணெயில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் 50% வந்து வதங்கியிருந்தாவே போதும். அப்போ தான் வெங்காயம் வந்து சாப்பிடும்போது வாய்க்கு கடிப்படுறதுக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பொடியெல்லாம் வந்து சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளி பழம் நல்லா வெந்து வரட்டும். முக்கியமாக இதில் வந்து தண்ணி சேர்த்தாமையே வந்து இது செய்ய போகிறோம். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டியாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா குழஞ்சி மசாலாலாம் இறங்கி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வழுத்துணுங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. காய் நல்லா வந்து வெந்து வந்துடும். இதில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.